தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் வசித்து வரும் மீனவர்களை வனத்துறை அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதோடு வீடுகளை சேதப்படுத்திவிட்டு சென்றனர். வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய போது 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வாழ்வாதாரமின்றி தவித்து வருவதாக மீனவர்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெற்றிவேல், வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அதாவது பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ஒகேனக்கல், ஏமனூர், மணல் திட்டு, சிங்காபுரம், எடதிட்டு, வேப்பமரத்து கொட்டாய் உள்ளிட்ட பகுதியில் கால்நடை மேய்க்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கிறதுக்காகவும் அங்கங்கே வனப்பகுதியில் குடியிருந்து வராங்க. இவர்களை அடிக்கடி வனத்துறையினர் வெளியேற்றும்படி அறிவித்திருந்தாங்க. இதுவும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அறிவித்திருந்தாலும் கூட அங்கே அந்த வனப்பகுதியில் அதுவும் இருக்கிறதுனால கால்நடைகளுக்கும் தொந்தரவு, அது மட்டும் இல்லாமல் வன விலங்குகளுக்கு தொந்தரவுன்னு சொல்லி இவங்க காலி பண்ண சொல்லியிருந்தாங்க வனத்துறையினர். அது கேட்காம இவங்க இன்னும் வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 5 தலைமுறையா அங்க குடியிருக்காங்க. இந்த நிலையில் இன்னைக்கு அந்த மணல் திட்டு உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவ குடும்பமும் கால்நடை மேய்ப்பாளர்களும் வனத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் 3 பேர் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு அந்த வலுக்கட்டாயமாக இந்த பகுதி மக்களை வெளியேற்றாங்க. இதில் 3 பேர் காயப்படுறாங்க. இவங்க பெண்ணாகர அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலக்கோடு, ஒகேனக்கல், பெர்னாவரம், ஒகேனக்கல் இந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்ட வன மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த பகுதியை அடிக்கடி இவங்க வெளியேற்றதும் இந்த வனத்துறை ஈடுபட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா இந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய வன விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள மோதலை தடுக்கிறதா இந்த பகுதியில் இருக்க குடியிருப்பவங்களை வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றாங்க. இந்த இதில் நாங்கள் வெளியேற மாட்டோம், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மண்ணெண்ணை அவங்க ஊற்றிக்கு தற்கொலையும் முயற்சி பண்ணாங்க. அதை வனத்துறையினர் தடுத்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வனப்பகுதியில் இவங்களோட வாழ்வாதாரம் இல்லாமல் தவிர்க்கிறவங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இவங்களுக்கு அடுத்த என்ன செய்யறவங்க அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளோ இல்ல தங்கறதுக்கு இடமோ அந்த மாதிரி உதவிகளும் செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. கண்மணி, விவரங்களுக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.